சூடு என்ன சூடு. இப்போ ரீசெண்டாக நான் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிருந்தேன். இந்த வீடியோ பார்க்கறதுல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐபிஎல் மேட்ச்சு சென்னை சேப்பாக் ஸ்டேடியமில் சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்ச் நான் பார்க்க போயிருந்தேன். போகிறது பார்த்தீங்கன்னா நான் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு போயிருந்தேன். தூத்துக்குடியிலேயே ஆல்ரெடி என்னை வெயில் வச்சு செஞ்சிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 38 டிகிரி. தமிழ்நாட்டில் சேலத்தில் 43 டிகிரிலாம் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அவங்களாம் எப்படி உயிரோடு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் 38க்கே இருக்க முடியல. அவங்க 43 ஆகிட்டு இருக்காங்க. இதில் வேற 38 டிகிரி உப்பு காற்று. வீட்டு பக்கத்துலேயே கடல், இங்கிட்டு பார்த்தோம்னா உப்பளம். உப்பு காற்று அப்படியே காற்றோட காற்றா நம்மளை உரசும் போது அந்த வெயில் பார்த்தீங்கன்னா இன்னும் டபுள் மடங்கு தெரியும். சரி, ஓகே, சென்னைக்கு போகிறோம். சென்னை வெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், சென்னையில் அங்கங்கே மழை பெய்துருந்தாங்க. எப்போ நல்லதாக போச்சுப்பா, ஒரு கொடையை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லா பொருட்கள், தொப்பி, கொடை கிடை எல்லாமே எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, சென்னையில் வெயில் மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு. டிராஃபிக். அதாவது சாதாரண வெயிலுங்கிறது அடுப்பு மாதிரி, சென்னை வெயிலுங்கிறது மைக்ரோவே ஓவன் மாதிரி. ஒக்கால அந்த வெயில் ஒரு பக்கம்னா, நீங்கள் டிராஃபிக்கில் போகும்போது பஸ் ஆண்டையோ லாரி ஆண்டையோ இல்லை போயிட்டு ஒரு பணக்கார கார்கிட்டையோ போய் நின்ட்டிங்கன்னா, அது இன்ஜினை போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டின உடனே ரேடியேட்டர் ஆன் ஆகி அப்படியே குபு 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 குபுன்னு அது ஒரு பக்கம் வெக்கை அடிச்சு விடும். முடியவே இல்லை சுத்தமாக. ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறதே பெருசு நான். ஏன்னா அவ்வளோத்துக்குள்ளே தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு ஞாபகமே இருக்காது. ஆனால் சென்னை போயிட்டு ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிச்சேன்னா, பாட்டிலாக. ஒரு 4 வருஷமா கேமிங் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கேன். என் ரூம்ல ஏசி இருந்தப்போ நான் போட்டதில்லை. இப்போ என் ரூம்ல ஏசி கிடையாது. வெக்கையா இருந்தாலும் 2 ஃபேன், ஒரு ஃபேனு ஒரு ஏர் கூலர் போட்டு பில்லை சேவ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கஞ்ச பிசுனாரித்தனம் பண்ணுவேன். ஆனால் சென்னையில் தேடி 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 மதியான சாப்பாடை ஏசி ஹோட்டலில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். முடியல லிட்ரலி. நம்ம நாடு எங்கே போயிட்டு இருக்குன்றத பூமர்த்தனமான கேள்வியை கேட்கறதுக்கு பதிலா, சென்னை மக்களே என்ன பண்ண போறீங்க எனக்கு புரியல. எப்படி நீங்கள் அங்கே இருக்கீங்க? கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறதுக்கு கார் வித் ஏசி வேணும். கண்டிப்பாக குடியிருக்கிற வீட்டில் ஏசி வேணும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ஏன்ட்டே இல்லை இந்த ரெண்டுமே. ஆனால் என்னால் தூத்துக்குடியில் சர்வே பண்ண முடியுது இது ரெண்டும் இல்லைனாலும். காரணம் நிறைய மரம் இருக்குதா, இல்லை டிராஃபிக் இல்லையா, இல்லை எங்களுக்கு சென்னை மாதிரி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையான்னு தெரில. பட் சென்னை பீப்புள் இது எப்படி டாலரேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. கொம்மாங்கோத்தா நீ எங்கே திரும்பினாலும் டிராஃபிக் தான். என்னடா இது, என்ன இது புரியல எனக்கு. எல்லார்ட்டையும் கார் இருக்கு. எங்கள் ஊரில் எல்லார்ட்டையும் பைக்கு தான் இருக்குது. எப்படி சென்னையில் எல்லார்ட்டையும் கார் இருக்குது? ஒரு காரில் 5 சீட் இருக்குது. சரி, 5 பேரும் போவாங்களான்னு பார்த்தா ஒருத்தர் தான் போயிட்டு இருக்காரு. எனக்கு சென்னை போனதுக்கப்புறம் அவர் சிச்சுவேஷன் புரியுது. ஏன் ஒருத்தருக்கு எதுக்குங்க காரு, ஒழுங்கா ஒரு பைக்கில் போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாம். சென்னை வெயில் அப்படி கொக்கா மக்கா. அந்த வெயிலுக்கு காருக்குள்ளே ஏசியை போட்டு போனாதாங்க போவே முடியும். இதுலேயும் முக்காவாசி கம்பெனியில் ஏசி வந்துருச்சு போல். நான் போய் என் ஃப்ரெண்ட் ரூமில் தங்கியிருந்தேன். நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பயங்கர கஞ்ச பிசினாரிங்க. எனக்கு தெரியும் இல்லை எங்கள் பசங்க அப்படின்னு ரூமில் ஏசி வாங்கி வச்சுக்கிறானுங்க. என்னடான்னு கேட்டால், வேலை பார்க்குற கம்பெனியில் ஏசி, இங்கே வந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியலன்றானுங்க. இருக்கிறது 4 பேச்சுலர்ஸு ஏசி வாங்கி வச்சிருக்கிறானுங்க. சென்னை சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியல. எப்படி இருக்கீங்க சென்னை பீப்புள்? தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை டன் ஏசி, எத்தனை ஏசி இருக்குது? உங்கள் வீட்டில் கார் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வெயிலுக்குள்ளே உங்களால் 2 வீலர்லேயோ பஸ்லேயோ ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹெவி ஹார்டாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை இதே நம்ம அடுத்த வீடியோவாக ஒரு சீரீஸாக கூட ரெடி பண்ணலாம். பை தி வே, நான் சொல்ல மாட்டேன் சிஎஸ்கே மேட்ச் பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னு. செமையாக இருந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சு. நம்ம என்னதான் சரி டிவியில் பார்க்குறோம், மொபைலில் பார்க்குறோம், பிசியில் இந்த பக்கம் லைவ் ஓடிட்டு இருக்கும்போது சிஎஸ்கே மேட்ச் அந்த பக்கம் சில நேரம் ஓடிட்டு இங்கே கமெண்ட்ரி கொடுத்துட்ருப்பேன். அப்படி பார்க்குறோம். எப்படி பார்த்தாலும் சரிங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நேரில் பார்க்குற வைபே தனி. அடிக்கடி டிஜே ஒரு பக்கம் ஒரு கத்தி நம்மளை பார்த்தீங்கன்னா வைப்புகளை விசில் அடிங்க, கத்துங்க, இன்னைக்கு ஜெயிக்க போகிறது யாரு, சிஎஸ்கே அப்படி நம்ம கத்தும் போது ஒரு வைப் வரும். அடுத்து ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒரு பாட்டு. அது நான் போனது வேற ஆர்ஆரா. ஸோ அந்த பக்கம் சஞ்சு சாம்சன் மலையாளி, அதுக்கெல்லாம் அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம வைபிங்காக. இலுமினாட்டி போட்டாங்க, இலுமினாட்டி செம்ம வைபிங்காக இருந்துச்சு.
அப்படி நீங்கள் ஐபிஎல் மேட்சை போய் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சொந்த காசில் போயிருந்தா இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குமான்னு தெரில. நான் சொந்த காசில் போகல, எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க, நான் போனேன், ஓசியில் தான் போனேன், டிக்கெட் வாங்கின வழியே எனக்கு இல்லை, அதனால எனக்கு கம்ப்ளீட் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இதுவே சொந்த காசில் டிக்கெட் வாங்கிட்டு போயிருந்தேன்னா நான் இதை இன்னும் ஜெனியூனாக சொல்லலாம், ப்ரோ இந்த காசுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ரோ அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் நான் சொந்த காசில் போகல, எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க, நான் போய் பார்த்தேன். ஆஸ் எ வியூவராக வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்ச சீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு சீட்டிங்கு. வெயிலும் எங்கள் முதுகுக்கு தான் அடிச்சுது, அதனால எனக்கு செம்ம என்ஜாயபிளாக இருந்துச்சு. ஒருவேளை இது உங்கள் சொந்த காசாக இருந்தால், நீங்கள் டைஹார்ட் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் இல்லை நீங்கள் பார்க்க போகிற மேட்சோட வெறியான ஃபேனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுவும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. 2வது டைம் 3வது டைம்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வெயிலில் செத்துருவீங்க. ஏன்னா மொதல் டைம் அது ஒரு வைப்பு, 2வது டைம் பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் வைப்பு இருக்கும். பட் 3வது டைம் அப்படி இல்லை, நீங்கள் வெயிலில் பார்ப்பீங்க, தாகம், தண்ணி எடுக்கும், பசிக்கும். ஒரு நார்மல் வெஜ் பர்கர் 150 ரூபாய், ஒரு கோக்கு 100 ரூபாய். இதில் இருக்கிறதுலே கொடுமை, எங்கள் ஊரில் 30 ரூபாய்க்கு இன்ட்டு பாட்டிலில் இது ரோஸ் மில்க் வைப்பாங்க 30 ரூபாய், சில இடத்துல 40 ரூபாய், அங்கே 120 ரூபா. மக்கா யாரா, எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. இவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட், இத்தனை பேருக்கு சேலரி கொடுக்கணும், எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், இவ்வளோ பேருக்கு இவ்வளோ ரெவன்யூ வந்தாலும் அது இத்தனை பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கும்போது இது இவ்வளோ காஸ்ட்ல தான் இருக்கும்னு ஒரு பக்கம் புரியுது. இன்னொரு பக்கம் இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம பாக்கெட்டில் பைசா இல்லையே அப்படின்னு ஒரு காண்டா இருக்குது. ஆக மொத்தம் சென்னை பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷராக வரீங்க சென்னை அப்படின்னா, சென்னை பீப்புள் உங்களை வச்சு செய்ய மாட்டாங்க, பேசிக்கலி சென்னையை உங்களை வச்சு செஞ்சிடும். வெயில், டிராஃபிக்கு, சில பேர் ரொம்ப ரூடாக இருப்பாங்க. டிராஃபிக் என்ன 40,000 ரோடு ஒரே இடத்துல கனெக்ட் ஆகும், 4,000 வண்டி ஒரே இடத்துல பாஸ் ஆகும், யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. யாருக்குமே நீங்கள் உங்களை பற்றி % கேர் கிடையாது யாருக்குமே. அவங்க போகணும், அவங்க கிராஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதனால சென்னை பீப்புள் ரொம்ப கைண்ட் அண்ட் ஹம்பிள் தான், நல்லா, அதெல்லாம் தப்பு இல்லை. பட் அந்த சூழ்நிலை உங்களை ஏன்டா சென்னைக்கு வந்தோடனே யோசிக்க வச்சிடும். வெயில், டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறவங்களோட வண்டி ஓட்டுற ஸ்கில், இந்த 3 இதுதாங்க கைஸ். நான் சென்னையை போயிட்டு வந்து சென்னையை பற்றி உங்ககிட்ட ஒப்பிக்கணும், ரேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சு திருப்பி ஊருக்கு வரும்போது காலையில் எழுந்திரிச்சா குடிய பதனி, பாசமாக சாப்பாடு தர அம்மா, அதுக்கப்புறம் வேற என்ன ரொட்டீன், நம்ம நார்மல் ரொட்டீன் தான். சாயங்காலம் ஆச்சுன்னா போய் குடிக்க பதனி அப்படின்னு ஒரு மினிமமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட மினிமமான ஒரு லைஃப்பை வாழ்கிற எனக்கு அந்த மேக்சிமம் சைஸ் சென்னை லைஃப் உண்மையாகவே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஒருவேளை போய் பழகினா பழகிடும் போல, பட் என்னால் முடியல சாமி, என்னால் முடியல. சென்னையில் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. என்ன, எங்கள் ஊரில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லை. அது ஒன்று தான் நான் எங்கள் ஊரில் மிஸ் பண்ணுறது, சென்னையில் நான் இருக்குன்னு நினைக்கிறது. மற்றபடி இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் குறை, அதே போல் உங்களுக்கு சம்பளமும் குறை. அங்கே நீங்கள் நல்ல ஒரு வேலை எடுத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அதிகம், சம்பளமும் அதிகம். இவ்வளோ தான் நான் சென்னைக்கு எங்கள் ஊருக்கும் பார்க்குற டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ எம் ஹேவிங்ன்ற மாதிரி ஐ எம் ஹாப்பி வேற எம். அவ்வளோதான் கேஸ். இந்த வீடியோவை இதோட பிடிச்சிக்கிறேன். பீஸ்.